ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தைச்சிட்டே வருவீங்க. இந்த பட்டி வந்து நீங்கள் அடிச்சுட்டு இந்த பட்டியும் நீங்கள் தைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தைச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி கரெக்டாக நெக்கு இந்த பாட்டம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு, அதாவது இந்த பட்டி ஜாயிண்ட்டும் இந்த பிளிட்டு ஜாயிண்ட்டும் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் தைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இல்லாமல் அன்ஈவன் ஆயிரும். அது வந்து நிறைய எந்த ப்ளவுஸில் வரும் அப்படின்னா நேர் கட்டிங் பண்ணுறதை விட கிராஸ் கட்டிங் பண்ணுற ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது ஏன் வருது அப்படின்னா லைட்டாக நீங்கள் எடுத்து அடிச்சிட்டா கூட இதை தைக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் லைட்டாக இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வந்துடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நேர் கட்டிங் வந்தது பாடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது 28 இன்ச்சிலேருந்து ஒரு 32 34 இன்ச்சு ப்ளவுஸ் வரைக்கும் கூட நீங்கள் நேர் கட்டிங் தாராளமாக போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாடி இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் நேர் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. பிரித்து விடணும் அப்படின்னா சைடில் வந்து பிரித்து விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த கிராஸ் கட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா செஸ்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும், ஹிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இந்த கஃப் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சபிள் கொடுக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு வேணால் நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி அன்இவன் வந்துருச்சு. இப்போது தைச்ச பிறகு அன்இவன் வந்துருச்சு. அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பக்கம் வந்து நீங்கள் தைச்சிட்டிங்க. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி அன்இவன் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது குதிரை இருக்கு இல்லையா, குதிரைக்கு பின்னாடி இப்படி கையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தையல் இப்படியே சுருக்கி ஒரு ஸ்டிச் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த இடத்துல வந்து இப்படி கையை கொடுத்துட்டு நீங்கள் குதிரையை அப்படியே இப்படி சுருக்கி அடிச்சிங்க அப்படின்னா அதை அடிச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அடிக்கும்போது சுருக்குனிங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா. இல்லை உங்களுக்கு வந்து இது தைச்சி காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தைச்சி காட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.